Next we'll move into Boolean algebra. Boolean functions and representations தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Boolean algebra is nothing but about logic. They have two discrete values சொல்லியிருக்காங்க. ஸோ either 0 or 1. Boolean function சொல்லிட்டு ஒரு function representation கொடுத்துருக்காங்க. ஒரு Boolean input கொடுத்தா ஒரு Boolean output எப்படி வரும்ன்றது தான் இந்த Boolean functionோட வேலை. ஒரு Boolean expression is combination of Boolean constant. ஒன்று true false யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா Boolean variables A, B, C some variables யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். ஸோ இந்த கனெக்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரொபோசிஷனல் லாஜிக்கில் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம். இதில் இருக்க கனெக்டிவ்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த லாஜிக் கேட்ஸில் யூஸ் பண்ணுற and or not அந்த இதெல்லாம் உள்ளே வருது. ஸோ இன் ஜென்ரல் and or and not ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனுமே வந்து ஒரு ஃபங்க்ஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றாங்க. இப்போ இதில் பூலியன் ஐடென்டிட்டிஸ்ன்னு இருக்குது, நிறையா லாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட் லா ஏ ப்ளஸ் நாட் ஏ வில் பி 1 அண்டில் ஏ இன்ட்டு நாட் ஏ வில் பி 0. ஓகே, இப்போ ஏ வந்து 0ன்னு இருக்குன்னா அதோட நாட் வந்து 1னா த வேல்யூ இஸ் 1. இல்லை ஏ 1ன்னு இருக்குது அதோட வேல்யூ 0னாலும் இட்ஸ் 1. பட் இதில் எது 0 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், 1 இன்ட்டு 0ன்னு போட்டாலும் இது வந்து 0 தான். அதை தான் இந்த ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் 0s and 1 சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் இட். ஸோ ஏ மட்டும் நீங்கள் வச்சு பார்க்குறப்ப 0 and 1 போடணும். ஏபி வச்சு பார்க்குறப்ப 0 0 0 1 1 0 1 1 பார்க்கணும். சிமிலர்லி சி வர்றப்ப இன்னொரு 4 என்ட்ரி போட்டு 8 வச்சு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த லாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஏன் இந்த பூலியன் ஐடென்டிட்டி இங்கே இன்க்ளூட் பண்ணணும் நான் சொல்கிறேன். ரெண்டு விதமான ஃபார்ம்ஸ் இருக்குது இந்த பூலியன் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று சம் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், ஆர் சம் ஆஃப் மினிமம் டேர்ம்ஸ், அல்லது ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில் நம்ம வந்து எக்ஸ் ஒய் இசட்னு வைப்போம். இப்போதைக்கு நான் ஒரு 2 என்ட்ரி மட்டும் போட்டு காட்டுறேன். இப்படி மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்னா ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ் இது எல்லாத்தையுமே வந்து காம்ப்யூட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு ஒரு 1 0 1 0 நிறையா வரும் வச்சுக்கோங்களேன். அப்போ இதோடைய சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுக்கறதா இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாது, என்ன அவுட்புட் வந்ததுன்னு நான் இங்கே மீன் பண்ணல. இது அதோட காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப அதோட இன்னொரு ஃபார்ம் எடுக்கிறப்ப இதெல்லாம் சேர்ந்து 0 கொடுத்ததாகவும் இருக்கும். ஸோ ஆனால் இதில் மொத்தம் 8 என்ட்ரி இருக்கும், அது உண்மை. ஸோ எந்த காம்போஸ்லாம் சேர்றப்போ 1 வந்தது, எந்த காம்போஸ்லாம் சேர்றப்போ 0 வந்தது. அப்போ இது இன்டர்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராடக்ட், பட் இட் இஸ் அ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸும் அதே தான். இங்கே சம்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும், ப்ளஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் இந்த இடத்த வந்து உங்களுக்கு ப்ராடக்டாக இணைச்சிருப்பாங்க. இதை தான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ லாஜிக் கேட்ஸில் இருக்கிற ட்ரூத் டேபிளும் நமக்கு நல்லா தெரியணும். இது ரெண்டுமே வந்து 1 இருந்தால் தான் வந்து இட் இஸ் 1, எல்ஸ் இட் இஸ் 0ன்னு சொல்கிறது. அந்த மாதிரி இதோட மினிமம் நம்பர் ஆஃப் இன்புட்ஸில் எதில் வந்தால் ட்ரூன்னு வருது, எதில் வந்தால் ஃபால்ஸுன்னு வருதுன்றதை நமக்கு எட்டணும். இந்த எக்ஸ்ஆர்ன்றது எக்ஸ்க்ளூசிவ்லி ஆர், இது நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆர். ஓகே, திஸ் இஸ் நாட் ஆர், திஸ் இஸ் நாட் அண்ட். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக நம்ம ஆக்சுவலி சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த பூலியன் ஐடென்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி கூட யூ கேன் சிம்பிளிஃபை. ஸோ பெருசாக கொடுத்துருக்க விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லாஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கிட்டே வரலாம். இன்னொரு ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமேப் யூஸ் பண்ணுறது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்படி ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு ஏ டேஷு இது, அதாவது இது 0 இது 1 இது 0 0 இது 0 1 இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த மாதிரி போடுற ஃபார்மேட் தான் வந்து கேமேப். அதில் சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 வர காம்போஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம குரூப் பண்ணக்கூடாது. அடுத்து குரூப் must contain 2 into 1 cells. இதை வரைக்கும் ஒரு குரூப்பாக எடுக்கலாம், ஆர் இதை மட்டும் ஒரு குரூப்பாக எடுக்கலாம். அந்த மாதிரி எடுக்கணுமே தவிர ஐ கேனாட் குரூப் சம்திங் லைக் 3 வச்சு குரூப்லாம் பண்ண முடியாது. அடுத்து குரூப்ஸ் வந்து ஹரிசாண்டலாக வர்டிக்கலாக இருக்கலாமே தவிர இந்த டயகனல் மேப்பிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப்பை வந்து எவ்வளோ லார்ஜாக கவர் பண்ணணுமோ அவ்வளோ லார்ஜாக கவர் பண்ணணும். இப்போ நான் இப்படி ஒரு ஃபார்மேட்டுக்கு சாம்பிளுக்கு போட்டிருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை 1 1 1 1ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை தனியானலாம் இல்லை, இதை ஃபுல்லாக எவ்வளோ லார்ஜாக எடுக்க முடியுமோ அவ்வளோ லார்ஜாக இதை கவர் பண்ணணும். இஃப் ஒன் ஆஃப் எனி செல் cannot be grouped with any other cell, it will act as group. ஒருவேளை எதுவுமே மேப் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில். ஸோ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாகவே இதுவே ஒரு குரூப் மாதிரி தான் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட் சொல்லுது.
groups may overlap but there should be few groups as possible. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குரூப் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். இமேஜின் தேர் இஸ் அ மேப்பிங் லைக் இங்கே 1 வருது, இங்கேயும் 1 வருது, இன் பிட்வீன் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட் we can do is we can map this 2 and this 2. The leftmost and the rightmost can be grouped with the and the topmost with the bottommost can be grouped. ஸோ இதோட நெக்ஸ்ட் செட்டாக எடுத்துக்கிட்டு குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பாசிபிலிட்டி சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் ஓரமாக தானே இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது லெஃப்ட் மோஸ்ட் அண்ட் ரைட் மோஸ்ட் கேன் பி கவர்ட் டுகெதர். அதே போல் டாப் மோஸ்ட் அண்ட் பாட்டம் மோஸ்ட் கேன் பி கவர்ட் டுகெதர். இதெல்லாம் வந்து 7th பாயிண்டில் அவங்க மீன் பண்ணுறாங்க.